D3 select மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால ஒரே ஒரு எலமெண்ட்டை தான் செலக்ட் பண்ண முடியும். பட் D3ல இருக்கிற select all மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட HTML டாக்குமெண்ட்டில் 3 லிஸ்ட் டேக்ஸ் வந்து இருக்கு. இந்த 3 எலமெண்ட்ஸையும் நான் செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு D3ல இருக்கிற select all மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ D3 டாட் செலக்ட் ஆல் நம்ம செலக்ட் பண்ண போகிற எலமெண்ட் என்னன்னா லிஸ்ட் டேக். ஸோ அதனால LI அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது செலக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம செலக்ட் பண்ண குரூப் ஆஃப் எலமெண்ட்டோட டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். டாட் டெக்ஸ்ட் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண எல்லா எலமெண்ட்ஸோட டெக்ஸ்ட்டும் ஹலோ அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு.